ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர மகா பெரியவா சரணம். அனைவருக்குமே வணக்கம். ஒரு பக்தர் காஞ்சி மகான் மகா பெரியவா அவர்களை சந்திப்பதற்காக காஞ்சி மடத்தில் சந்திப்பதற்காக சென்றிருக்கிறார். அவர் சென்றிருக்கும் பொழுது காஞ்சி மடத்தில் ஒரே கூட்டமாக இருந்திருக்கின்றது. அவர் அந்த கூட்டத்தில் நின்று பெரியவா அவர்களை தரிசிப்பதற்காக மிகவும் மனதில் ஏதாவது ஒன்றை நினைத்து கொண்டு, இவ்வளவு கூட்டமாக இருக்கின்றது, நான் எப்படி மகானை சந்திப்பது என்பது போல் நினைத்து அவருடைய மனதில் முழு இஷ்டமும் இல்லாமல் காஞ்சி மகானை சந்திப்பதற்காக சென்றிருக்கிறார். அவருடைய நேரம், அதாவது அவர் மகா பெரியவா அவர்களை சந்திப்பதற்கான நேரம் வரும் பொழுது அவர் மகா பெரியவாவிடம் சென்று ஆசீர்வாதம் வாங்கிவிட்டு இவர்களுடைய குறைகளை சொல்ல தொடங்கியிருக்கிறார். பெரியவா, எனக்கு எவ்வளவோ குறைகளும் அது மட்டுமல்லாமல் தேவையில்லாத பிரச்சனைகளானது என்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டு கொண்டே இருக்கின்றது. பண பிரச்சனையானது எனக்கு கிடையாது, தொழிலும் நன்றாகத்தான் இருக்கின்றது. இருந்தாலும் ஏதாவது நோய் நொடிகள் எனக்கோ அல்லது எனது மனைவிக்கோ குழந்தைகளுக்கோ என்னுடைய பெற்றோர்களுக்கோ யாருக்காவது வந்து பணமானது அதிக அளவில் செலவழிக்கும்படி எனக்கு ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் குடும்பத்தில் தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் அடிக்கடி ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. எதற்குத்தான் பெரியவா இதனை போன்று எனக்கு நடந்து கொண்டே இருக்கிறது என்பது போல பெரியவாவிடம் அந்த பக்தர் ஒருவர் கேட்டிருக்கிறார். அதற்கு பெரியவா சிரித்து கொண்டே, நீ யாருக்காவது ஏழைகளுக்கோ அல்லது மற்ற உயிரினங்களுக்கோ ஏதாவது பொருளை தானம் செய்திருக்கிறாயா உன்னுடைய வாழ்க்கையில் என்பது போல மகா பெரியவா கேட்க, அதனை கேட்ட அந்த பக்தர், இல்லை பெரியவா, என்னுடைய வாழ்க்கையில் நான் யாருக்குமே பணத்தை செலவழித்ததே கிடையாது, எனது குடும்பத்திற்கு மட்டும்தான் நான் பணத்தை செலவழித்திருக்கிறேன் என்பது போல கூறியவுடன் மகா பெரியவா, அதாவது நம்மளிடம் பணம் இருந்தால் அந்த பணத்தை வைத்து நாம் முடியாதவர்களுக்கு சில பொருட்களை தானமாக வாங்கி கொடுக்க வேண்டும். நீயும் உன்னுடைய வாழ்க்கையில் மனிதர்களுக்கு வாங்கி கொடுக்கிறாயோ இல்லையோ, அல்லது நீ வாயில்லா ஜீவன்களாக கருதக்கூடிய உயிரினங்கள், ஏதாவது பசு மாட்டிற்கோ அல்லது பைரவரின் வாகனமான நாய் இருக்கிறது அல்லவா, அதுக்கோ ஒன்னால் முடிந்த ஏதாவது ஒரு தானத்தை நீ செய்து பார். இதனால் மிக பெரிய அளவில் உனக்கு நன்மைகளானது நடக்கும். நீ தினமும் தானம் செய்ய முடியாம இருந்தாலும் பரவாயில்ல, வாரத்துக்கு 2 முறையாவது நீ இந்த 2 தானத்தை மட்டும் செய்து பாரு. உன்னுடைய வாழ்க்கையில் அதிக அளவில் நன்மைகள் ஏற்படும். இப்ப நீ குறைன்னு கூறிட்டு வந்த பத்தியா, என்கிட்ட எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்குன்னு, அந்த பிரச்சனைகள் எல்லாம் உனக்கு ஒண்ணுமே இல்லாம கஷ்டங்கள் எல்லாம் தூள் தூளாக்கி ஒருங்கிவிடும் என்பது போல காஞ்சி மகான் அந்த பக்தரிடம் கூறியிருக்கிறார். நான் எந்த பொருட்களை பெரியவா தானம் செய்ய வேண்டும், நீங்கள் கூறுங்கள், நான் உடனேயே கூறுகிறேன். நீங்கள் கூறிய ஒவ்வொரு வாக்கும் எனக்கு மிகவும், அதாவது உணர்ச்சியை ஏற்படுத்தும் வகையில் இருக்கின்றது. நீங்கள் என்ன பொருட்களை தானம் செய்ய வேண்டும் என்று கூறுகிறீர்களோ, நான் மருத்துவமனைக்கு அளிக்கின்ற அந்த செலவுக்கு பதிலாக நான் மற்றவர்களுக்காவது நான் தானத்தை செய்து விடுகிறேன் என்பது போல அந்த பக்தரின் மனமானது மாறிவிட்டதாம். அவ்வளவு சக்தி பெரியவாவின் வாக்குக்கு இருக்கிறதாம். எனவே நீங்களும் காஞ்சி மகான் மகா பெரியவா செய்ய சொன்ன இந்த 2 தானத்தை வாரத்துக்கு 2 முறைகளோ அல்லது மாதத்திற்கு 2 முறைகளாவது நீங்கள் செய்து பாருங்கள். கட்டாயம் உங்களுக்கு இருக்கின்ற எவ்வளவு பெரிய நோய் நொடிகள், தீராத நோய் நொடிகளாக இருந்தாலும் அந்த நோய் நொடிகளானது தீர்ந்து விடுமாம். அவ்வளவு சக்தியானது இந்த ஒரு எளிய தானத்திற்கு இருக்கின்றதாம். எனவே தவறாமல் நீங்களும் இந்த ஒரு தானத்தை செய்யுங்கள். உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள், உறவினர்கள் அனைவருக்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்து மகா பெரியவா செய்ய சொன்ன தானத்தை அவர்களையும் செய்து வர சொல்லுங்கள். ஏதோ உங்களால் முடிந்த ஒரு சிறிய உதவியாக அவர்களுக்கு நீங்கள் இந்த வீடியோவை ஷேர் செய்வது ஒரு உதவியாக இருக்கட்டும். எனவே தவறாமல் நீங்களும் இதை செய்யுங்கள். உங்களுடைய நண்பர்களும் உறவினர்களும் அவர்களுக்கு இருக்கின்ற பிரச்சனைகள், கஷ்டங்கள் அனைத்துமே தீர்ந்து அவர்களுடைய வாழ்க்கையும் நன்றாக மாறட்டும். அதாவது காஞ்சி மகான் மகா பெரியவா அந்த பக்தரிடம் தானம் செய்ய சொன்ன அந்த 2 பொருட்கள் என்னென்ன பொருட்கள் என்று பார்த்தோம் என்றால், முதலாவதாக வாயில்லாத ஜீவனாக கருதப்படக்கூடிய தெய்வீக உயிரினமாக, அதாவது உயிரினங்களிலே மிகவும் தெய்வீக உயிரினமாக கருதப்படக்கூடிய பசு மாடு இருக்கிறது அல்லவா, அந்த பசு மாட்டிற்கு நாம இந்த பொருட்களை எல்லாம் வாரத்திற்கு 1 முறையோ அல்லது 2 முறையாவது நாம் வாங்கி கொடுக்க வேண்டுமாம். அப்படி நாம் வாங்கி கொடுத்து நாம் எந்த ஒரு நல்ல காரியத்திற்கு செல்கிறோம், ஏதாவது ஒரு தொழிலை தொடங்குகின்றோம், இதனை போன்று எந்த ஒரு காரியத்தை நாம் தொடங்கினாலுமே இந்த தெய்வீக உயிரினமாக கருதப்படக்கூடிய பசுமாட்டிற்கு முதலில் நாம் இந்த பொருளை தானமாக அளித்து விட்டு அதற்கப்புறமாக
நாம் நம்முடைய வேலைகளை தொடங்கினால் அந்த வேலைகளானது நாம் நினைத்தது போல் நினைத்த அளவிற்கு வெற்றியை தேடி கொடுக்குமாம். அவ்வளவு சக்தி இந்த ஒரு செயலில் இருக்கின்றதாம். நீங்கள் பசுமாட்டை வணங்குவது உங்களுடைய குலதெய்வத்தை நீங்கள் மனதார வணங்குவதற்கு சமம். எனவே உங்களுடைய வீட்டிற்கு அருகில் குலதெய்வம் இல்லை என்று வருத்தப்படுபவர்கள் தெய்வீக உயிரினமான பசுமாட்டை நீங்கள் குலதெய்வமாக நினைத்து நீங்கள் பசுமாட்டை வையவோ திட்டவோ கூடாது. பசுமாட்டை நீங்கள் தெய்வமாக நினைத்து அந்த பசுமாட்டிற்கு நீங்கள் வாரத்திற்கு ஒரு முறையாவது இந்த ஒரு பொருளை மட்டும் நீங்கள் வாங்கி போடுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு மிக பெரிய அளவில் வெற்றிகளானது தேடி கொடுக்கும். இந்த ஒரு பொருளை உங்களது கைகளால் நீங்கள் சமர்ப்பித்தீர்கள் என்றால் அதுவும் மிகவும் நல்லது. அதாவது பசுமாட்டிற்கு நாம் அளிக்க வேண்டிய அந்த ஒரு பொருள் என்னவென்று பார்த்தோம் என்றால் அகத்தி கீரை இருக்கிறது அல்லவா, அந்த அகத்தி கீரையை நாமே நமது கைகளால் அளிக்க வேண்டுமாம். தெய்வீக உயிரினத்திற்கு இந்த செயலை நீங்கள் செய்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கின்ற நோய் நொடிகள் அனைத்துமே தீருமாம். இப்படி நீங்கள் இந்த ஒரு பொருளை அளிக்கும் பொழுது உங்களுக்கு என்னென்ன குறைகள் என்னென்ன கஷ்டங்கள் இருக்கின்றதோ அதனை உங்களுடைய குலதெய்வத்திடம் கூறி இது அனைத்துமே தீர வேண்டும் என்பது போல நீங்கள் மனதார பாசிட்டிவாக நினைத்து கொண்டு அதற்கப்புறம் நீங்கள் பசுமாட்டிற்கு கொடுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நிறைவேறிவிடும். இதனுடன் முடிந்தால் ஒரே ஒரு வாழைப்பழம் இருக்கிறது அல்லவா, அந்த பசுமாட்டின் கன்று குட்டிக்கு நீங்கள் வாழைப்பழத்தை தானமாக அளிக்கலாம். இதனை போல் நீங்கள் செய்து பாருங்கள். கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையில் மிக பெரிய அளவில் நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு நன்மைகளானது நடக்குமாம். இரண்டாவதாக மகா பெரியவா அவர்கள் செய்ய சொன்ன அந்த தானம் என்னவென்று பார்த்தோம் என்றால், அதாவது ஏழைகளுக்கும் ரோட்டு ஓரங்களில் சாப்பாடு இல்லாமல் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு நாம் வாரத்திற்கு ஒரு முறையோ அல்லது 2 முறைகளோ நாம் கடைகளில் இருந்து கூட சாப்பாடு வாங்கி கொடுக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. நமது வீட்டில் ஒரு கைப்பிடி அரிசி கூடுதலாக சேர்த்து அந்த சாப்பாட்டை கொண்டு போய் நாம் சாப்பிடுகின்ற அந்த சாப்பாட்டை நம்மளுடன் சேர்த்து அவர்களுக்கும் நாம் கொடுக்க வேண்டுமாம். பார்சலாக செய்து கொடுத்தாலும் போதுமானது. இதனை போன்று நீங்கள் வாரத்திற்கு 2 முறைகள் நீங்கள் இந்த செயலை மட்டும் செய்து பாருங்கள். கட்டாயம் உங்களுக்கு மென்மேலும் உங்களுடைய வளர்ச்சியானது மேம்படும். அது மட்டுமல்லாமல் உங்களுக்கு இருக்கின்ற பிரச்சனைகள், எதிரிகளினால் தொல்லை அல்லது தொழில் மேம்படவில்லை என்று கூறுபவர்களும் நீங்களும் இந்த ஒரு செயலை செய்யுங்கள். கட்டாயம் உங்களுக்கு இதனால் இங்கே பெரிய அளவில் நன்மைகளானது நடக்கும். இது காஞ்சி மகான் அறிவுறுத்திய ஒரு எளிய பரிகார முறை. இதனை நீங்கள் செய்து விடலாம். அது மட்டுமல்லாமல் உங்களிடம் பணமானது அதிகமாக இருக்கின்றது என்று கூறுபவர்கள் மாதத்திற்கு ஒரு முறையோ அல்லது 2 மாதத்திற்கு ஒரு முறையோ நீங்கள் 200 அல்லது 300 ரூபாயோ செலவு பண்ணி ஏழைகள், அதாவது ரோட்டு ஓரங்களில் இருக்கக்கூடிய பெண்மணிகளாக இருந்தார்கள் என்றால் அவர்களுக்கு ஒரு மிகவும் கம்மியான விலையில் இருக்கக்கூடிய சேலை ஒன்றை நீங்கள் வாங்கி தானமாக கொடுக்கலாம். அதற்கப்புறமாக ஆண்களாக இருந்தார்கள் என்றால் ஒரு பனியனோ ஒரு சட்டையோ நீங்கள் வாங்கி தானமாக கொடுக்கலாம். நீங்கள் இப்படி மாதத்திற்கு ஒரு முறை ஆடைகளை தானம் செய்வதனால் உங்களுடைய ஆயுளானது அதிகரிக்குமாம். நாம் செய்த 7 தலைமுறை பாவமும் நீங்கிவிடுமாம். நமது முன்னோர்கள் செய்த பாவங்களும் நீங்கிவிடுமாம். ஏனென்றால் ஒருவரின் மானத்தை காப்பதற்காக நாம் அந்த ஆடைகளை தானம் செய்வதனால் நம்மளுடைய ஆயுளும் அதிக அளவில் அதிகரிக்குமாம். நாம் இதுவரை செய்த தவறுகள் பாவங்கள் அனைத்திற்குமே ஒரு புண்ணியத்தை தேடி கொடுக்கும் வகையில் இந்த ஒரு செயலானது இருக்குமாம். எனவே நீங்கள் தவறாமல் மாதத்திற்கு ஒரு முறையாவது இந்த ஒரே ஒரு சக்தி வாய்ந்த தானத்தை நீங்கள் செய்யுங்கள். உங்களுடைய ஆயுட்காலமானது அதிகரிக்குமாம். நீங்கள் இந்த ஒரு செயலை உங்களுடைய மனதார செய்யுங்கள். இந்த ஒரு செயலை செய்யும் பொழுது எனக்கு இவ்வளவு செலவானது ஆகிவிட்டது, காசானது என்னை விட்டு போகிவிட்டது என்பது போல் நீங்கள் நினைத்து கொண்டு இந்த ஒரு செயலை செய்தீர்கள் என்றால் அதில் எந்த ஒரு பயனுமே கிடையாது. நாம் எந்த ஒரு செயலை செய்தாலுமே நாம் நமது முழு மனதுடன் அந்த செயலை செய்தோம் என்றால் நமக்கு இங்கே பெரிய அளவில் வெற்றியை தேடி கொடுக்குமாம். எனவே நீங்களும் முழு மனதுடன் இந்த ஒரு செயலை செய்யுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையிலும் மென்மேலும் நம்பிக்கையிலும் அது மட்டுமல்லாமல் மென்மேலும் வளர்ச்சியும் ஏற்படுமாம். எனவே தவறாமல் நீங்களும் இந்த ஒரு செயலை செய்யுங்கள். உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் உறவினர்களையும் இந்த ஒரு செயலை செய்யுங்கள். மறக்காமல் உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கு இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்து அவர்களையும் இதனை செய்து வர சொல்லுங்கள். மறக்காமல் நமது சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, மகா பெரியவா.